Chennai Silks. டிஜிட்டல் தங்க முதலீட்டுல இவ்வளவு நன்மைகள் இருக்கா? டிஜிட்டல் தங்கத்தை நோக்கி நடை போடுறாங்க பொதுமக்கள். டிஜிட்டல் தங்கத்துல முதலீடு செஞ்சா கிராமுக்கு 50 ரூபாய் வரைக்கும் கூடுதல் லாபம் கிடைக்குதா? இதுல முதலீடு செஞ்சா பாதுகாப்பு, லாபம் மற்றும் வசதி ஆகிய இந்த 3 ஒரே நேரத்துல முதலீட்டு வழியா அமைஞ்சிரும். டிஜிட்டல் தங்க முதலீடுனா என்ன? இதுல என்னென்ன நன்மைகள் இருக்கு? விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். நாளுக்கு நாள் தங்கத்தினுடைய விலை உயரத பார்த்தா நமக்கு அதிர்ச்சியா தான் இருக்கு. அப்படி அவ்வளோ காசு போட்டு வாங்கி வைக்கக்கூடிய தங்கம் வீட்டுல வச்சா பாதுகாப்பானதா இருக்குதா அப்படின்னு கேட்டா அதுவும் கேள்விக்குறியா இருக்கு. தங்கத்துடைய விலை ஒரு பக்கம் நமக்கு கவலையை கொடுக்குது, இன்னொரு பக்கம் அதை பாதுகாப்பா வைக்கிறதுலயும் கவலையை கொடுக்குது. இதனால பலரும் இப்போ டிஜிட்டல் தங்கத்துல முதலீடு செய்ய தூண்டிருக்கு. கடந்த சில ஆண்டுகள்ல இந்தியால டிஜிட்டல் தங்கம் பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. இதுக்கு காரணம் அதை வாங்கக்கூடிய வசதி எளிதா இருக்கிறதாலையும் லாபம் அதிகமா வரும் வாய்ப்பு கிடைக்கிறதாலையும் தான். பொதுவா தங்கத்தை நாம நேரடியா வாங்கும்போது அதை பாதுகாப்பா வைக்கணும் அப்படின்ற ஒரு கவலை நமக்கு இருக்கு இல்லையா? அதே போல தங்கத்தினுடைய விலை உயர்றத ஏத்த மாதிரி நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும், கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா இதை எல்லாத்தையுமே தவிர்க்கக்கூடிய ஒரு வழியா தான் இந்த டிஜிட்டல் தங்கம் வந்திருக்கு. டிஜிட்டல் தங்கம் அப்படின்றது நேரடி தங்கம் கிடையாது. ஆனாலும் நீங்க ஆன்லைன் செயல்கள் மூலமா வாங்கக்கூடிய தங்கம் உங்களுடைய பெயர்ல பாதுகாப்பா வைக்கப்படுது. இது ஆன்லைன்ல வாங்கி வச்சுக்கலாம், எந்த இடத்துலயும் சேமிக்க தேவையில்லை. மேலும் வங்கி மற்றும் அஞ்சலக மாதிரியான நம்பகமான நிறுவனங்கள் மூலமா நீங்க வாங்க முடியும். டிஜிட்டல் தங்கத்தினுடைய இன்னொரு முக்கியமான அம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி நீங்க முதலீடு செய்யறீங்களோ அதை மறுபடியும் திரும்ப விற்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சுருக்கமா சொல்லும் போது நேரடி லாபம் மற்றும் பாதுகாப்பான முதலீடு அப்படின்ற 2 முக்கிய அம்சங்களை ஒரே நேரத்துல தருது இந்த டிஜிட்டல் தங்கம். இப்ப சில நிறுவனங்கள் டிஜிட்டல் தங்கத்துல கூட 50 ரூபாய் வரைக்கும் கூடுதலா தள்ளுபடியும் வழங்கிட்டு வராங்க. இது கிராம மக்களுக்கும் நகர மக்களுக்கும் மிகுந்த வசதியா இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அரசு வழங்கக்கூடிய சுவரண பத்திரங்களும் டிஜிட்டல் தங்கத்தினுடைய பிரதியடியா செயல்படுதான். இதுல முதலீட்டாளர்கள் தங்களுடைய முதலீட்டை வங்கியில அல்லது அஞ்சலகத்துல பாதுகாப்பா வைக்க முடியும். பத்திரங்கள்ல வரக்கூடிய வட்டி கூட சிலருக்கு மேலான வருமானத்தை உருவாக்குது. அதனால டிஜிட்டல் தங்கமும் சுவரண பத்திரங்களும் ஒரே நேரத்துல பாதுகாப்பாகவும் லாபம் தரும் வாய்ப்பாகவும் இப்ப மாறி இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த டிஜிட்டல் தங்கத்தை வாங்குறது அப்படின்றது ரொம்பவே எளிமையான வழியா இருக்கு. நேரமும் ரொம்பவே கம்மியாகுது. வங்கி கணக்கு வச்சிருக்கிறவங்க ஆன்லைன் செயலியில சில கிளிக்குகள்லயே டிஜிட்டல் தங்கத்தை வாங்கி முதலீடு செய்யலாம். பேடிஎம், போன்பே, கூகுள் பே மாதிரியான ஆப் மூலமா வெறும் 10 ரூபாயில இருந்தே நீங்க தங்கம் வாங்கலாம். அதை தேவைங்கிற போதும் நீங்க விற்கவும் செய்யலாம் அல்லது உடல் தங்கமாகவும் மாற்றிக்கலாம். செயலிகளுக்கு ஏத்த மாதிரி சில கட்டணங்கள் இருக்கு, அதே போல நிபந்தனைகளும் இருக்கு. அதை முறையா படிச்சுட்டு அதுக்கப்புறமா அதுல முதலீடு செய்யுங்க. மொத்தத்துல வீட்டுல தங்க வச்சிருக்கிறதுக்கு சிக்கல் இருக்கு அப்படின்றத நினைக்கிறவங்க அதை தவிர்த்துட்டு லாபகரமான பாதுகாப்பான முதலீடு தேடுறவங்களுக்கு டிஜிட்டல் தங்கம் ஒரு வசதியான நவீன மற்றும் நம்பகமான வழியா இருக்கு. டிஜிட்டல் தங்கம் அப்படின்றது பாதுகாப்பு, லாபம் மற்றும் வசதி ஆகிய 3ஐயும் ஒரே நேரத்துல தரக்கூடிய முதலீட்டு வழியா அமைஞ்சிருக்கு. வீட்டுல தங்கம் வச்சிருக்கிறதுக்கான சிக்கலை தவிர்த்து ஆன்லைன்ல எளிதில் முதலீடு செய்ய இந்த வழி நவீன முதலீட்டாளர்களுக்கு ஒரு பொக்கிஷமா மாறி இருக்கு. ஆனா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் தங்கம் செபி கட்டுப்பாட்டுக்குள்ள வராது. அதனால இதுல ரிஸ்க் கொஞ்சம் அதிகம் இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. இதை எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு அதுக்கேத்த மாதிரி டிஜிட்டல் தங்கத்துல முதலீடு செய்யுங்க. நேரடியா தங்கம் வாங்கி அதை பாதுகாப்பா வைக்கிறதுல நிறைய சிக்கல் இருக்கு, அதனாலேயே பல கவலைகள் இருக்கு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த டிஜிட்டல் தங்கத்துல முதலீடு செய்யலாம். முதலீடு செய்யும் போது பார்த்து கவனிச்சு நிபந்தனைகளை படிச்சுட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க முதலீடு செய்யுங்க. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா, the Chennai Silks.